வணக்கம், நான் சதீஷ்குமார். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா, இப்போ நம்ம ஒரு ஃபைல் வச்சிருக்கோம். இந்த ஃபைலில் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டாவை நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு டேட்டாவை ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். இது ஒரு டேட்டாவை நம்ம டைப் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். பட் சில காரணத்தினால நான் சேவ் பண்ண மறந்துட்டேன், இல்லை தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டோம், இல்லை சிஸ்டம் ஷட் டவுன் ஆயிடுது, பவர் கட் ஆயிடுதுன்னா திரும்பவும் இது எப்படி ரெக்கவர் பண்ணுறது? இப்போ பாருங்க, நான் தெரியாமல் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். டு யூ வாண்ட் டு சேவ் ஆன் கேட் சேவும் பண்ணாமல் டு நாட் சேவ்னு நான் கொடுத்துட்டேன். பட் இந்த ஃபைலை எப்படி ரெக்கவர் பண்ணுறது? இப்போ இந்த மாதிரி சேவ் பண்ணாம க்ளோஸ் பண்ண ஃபைலை எப்படி ரெக்கவர் பண்றதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி ஒரு ஃபைலை சேவ் பண்ணாம க்ளோஸ் பண்ணிட்டோம், அதை எப்படி ரெக்கவர் பண்றது தான் பார்க்க போறோம். இப்போ பாருங்க, அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன்னா, இப்போ ஏதாவது ஒரு செல்ல போயிட்டு நான் வேல்யூஸ் ஏதோ டைப் பண்றேன், சாம்பிள்னு ஒரு வேல்யூ டைப் பண்ணி என்டர் அடிச்சுக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்றோம், இல்ல வேற ஏதாவது ஆக்டிவிட்டியை பண்றோம், இல்ல நம்ம இந்த ஃபைலை சேவ் பண்றதுக்கு மறந்துட்டோம், தெரியாம க்ளோஸ் பண்ணிடுறோம், இல்ல சிஸ்டம் தெரியாம ஷட் டவுன் ஆயிடுது, இல்ல ஹேங் ஆயிடுது, இல்ல சம்டைம்ஸ் பவர் ஷட் டவுன் ஆகி எனக்கு க்ளோஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ல இருக்கு. பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஃபைல் நான் க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணும்போது சேவ் பண்ணலாமான்னு வேணாமான்னு கேக்குது. நான் டு நாட் சேவ்னே போட்டு வெளில வந்துடுறேன். இப்போ எனக்கு இந்த ஃபைல் எங்க இருக்கு, எப்படி ரெக்கவர் பண்றதுன்னே தெரியல. என்ன பண்ணுவோம், திரும்பவும் அந்த ஃபைலை நான் ஏதாவது ஒரு எக்ஸல் ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சிம்பிள் எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணி இதுல என்ன பண்ணுவோம், இந்த ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருப்பாங்க. புது ஃபைலை ஓப்பன் பண்ணாலும் ஓகே தான், இல்ல அப்படியே எம்டியா வச்சுக்கிட்டு நீங்க ஆப்ஷன்ஸ்ன்ற ஏரியாவில் போனீங்கன்னா அங்க சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க. சேவ்னு ஒரு பட்டன் இருக்கும், சேவ். இந்த சேவ்ல போய் பாருங்களேன். இந்த சேவ்ல போய் பார்த்தா இங்க நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஆட்டோ ரெக்கவர் ஃபைல் லொகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுவும் இல்லாம எவ்ரி 10 minutes நமக்கு இந்த ஃபைல் சேவ் ஆயிட்டே வருது இல்லைங்களா. எவ்ரி 10 minutes சேவ் ஆகும். இது வேணாலும் நீங்க இன்க்ரீஸ் டிக்ரீஸா பண்ணிக்கலாம். எவ்ரி 5 minutes சேவ் ஆகும், எவ்ரி 2 minutesல சேவ் ஆகுன்றது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சேவ் பண்றோமோ இல்லையோ, அது எவ்ரி 10 minutes 2 minutes அங்க சேவ் ஆகிட்டே வரும். அது எந்த லொகேஷன்ல சேவ் ஆகுன்றதுதான் இங்க இருக்கு. ஸோ நான் இப்போ ஃபைலை ஓப்பன் பண்ணி ஏதோ பண்ணிட்டேன் இல்லைங்களா, அது ஒரு இடத்துல சேவ் ஆயிருக்கும். எந்த இடத்துலனா இந்த இடத்துல தான் சேவ் ஆயிருக்கும். ஸோ இந்த லொகேஷனை நான் என்ன பண்றேன், அப்படியே செலக்ட் பண்ணி இந்த லொகேஷனை செலக்ட் பண்ணி Ctrl+C காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஓகே இல்ல கேன்சல் கொடுத்து வெளியில வந்துடும். விண்டோஸ் இ அப்படின்ற ஷார்ட்கட் கீ தான் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரருக்குள்ள போறது இல்லைங்களா. விண்டோஸ் இ நான் பிரஸ் பண்றேன், எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். இதுல இந்த அட்ரஸ் பார்ன்ற ஏரியால போயிட்டு அங்க காப்பி பண்ணோம் இல்லைங்களா, அதை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் அடிச்சா இப்ப நம்ம அங்க சேவ் பண்ண ஃபைல் இங்க இருக்கு பாருங்களேன். அந்த ஃபைலோடைய நேம் இங்க ஸ்டோர் ஆயிருக்கு, எந்த டைம்ல சேவ் பண்ணோம், கடைசியா எப்போ க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ற பாருங்க, அந்த ஃபைல் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணி தான் இந்த ஃபைல். இன்னொன்று கீழே ஷார்ட்கட் கீ இருக்கு, இதை நான் ஓப்பன் பண்றேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே அந்த ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இப்படிதான் இருந்திருக்கு முன்னாடி. நான் சேவ் பண்ணாம எடுத்தப்போ இப்படிதான் இருந்திருக்கு. திரும்ப ரெக்கவர் பண்ணலாமா, நான் சேவ் பண்ணாம க்ளோஸ் பண்ணிட்டேன் இல்லைங்களா, அது திரும்ப ரெக்கவர் பண்ணலாமா இல்லையான்னு கேக்குது. ஸோ ரீஸ்டோர்னு கொடுத்தா பழையபடி எஸ், பழையபடி இருக்கு, உங்களுக்கு ரெக்கவர் பண்ணணுமான்னு கேக்குது. எஸ் ஓகே கொடுத்தா பழையபடி நமக்கு எப்படி சேவ் பண்ணாம க்ளோஸ் பண்ணணுமோ திரும்ப பழைய பொசிஷனை ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபர்தர் அதர் டிப்ஸை நம்ம வரப்போற வீடியோவையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த வீடியோவை சந்திப்போம்.